இந்தியாவுடைய இரண்டாவது குடிமகனை பத்தி இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ரீசெண்டா இந்தியாவுடைய இரண்டாவது குடிமகன் என்று அழைக்கப்படக்கூடிய இந்தியாவுடைய துணை குடியரசுத் தலைவர் தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணாரு. அடுத்த துணை குடியரசுத் தலைவருக்கான ஒரு தேர்தல் வந்து நடக்க போகுது. ஆளுங்கட்சி எதிர்கட்சி அவங்களுடைய கேண்டிடேட் வந்து சொல்லிட்டாங்க. இப்ப இந்த துணை குடியரசுத் தலைவர் பத்தி பார்க்கலாம். ஓகேடா, வைஸ் பிரசிடென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இவங்க. இதுக்கு நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல ஆர்டிக்கல் 63 விதி 63 இந்தியாவுடைய துணை குடியரசுத் தலைவரை பத்தி பேசுது. அடுத்து 35 வயது இவங்களுடைய குவாலிபிகேஷன் என்னவா இருக்கணும், தகுதி, குடியரசு துணைத் தலைவர் ஆகணும்னா என்ன தகுதி அப்படின்னா 35 வயது நிரம்பியவரா இருக்கணும். ராஜ்யசபா எம்பி ஆகிறதுக்கு என்னதான் தகுதியோ அந்த தகுதியை தான் இவருக்கு இருக்கணும் எலெக்ஷன்ல போட்டியிட. அதுக்கப்புறம் ஆபீஸ் ஆஃப் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆதாயம் தரக்கூடிய பதவி தான் இருக்கக்கூடாது. அடுத்து யாரெல்லாம் இந்த துணை குடியரசுத் தலைவருக்கு ஓட்டு போடுவா, நம்ம தான் போட மாட்டோம், எம்எல்ஏக்கள் போட மாட்டோம், ராஜ்யசபா லோக்சபாவுடைய எல்லா அனைத்து எம்பிக்களும் ஓட்டு போடுவாங்க. ஓகேங்களா, என்ன முறையில்னா பிஆர்எஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ப்ரொபோசல் ரெப்ரசன்டேஷன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இவருடைய ஃபங்க்ஷன் என்ன, துணை குடியரசுடைய ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா பிரசிடென்ட் இல்லாத நேரத்துல, பிரசிடென்ட்டுக்கு வந்து உடல்நிலை சரியில்லாத நேரத்துல, பிரசிடென்ட் வெளிநாடுகளுக்கு போன நேரத்துல பிரசிடென்டாக செயல்படக்கூடியது, ஆக்ட் ஆஸ் ஏ பிரசிடென்ட் அப்படி சொல்றாங்க. அடுத்து ராஜ்யசபாவுடைய சேர்மன், தலைவரே யார் தான், துணை குடியரசுத் தலைவர் தான். ஓகேங்களா, அடுத்து நீங்க கமெண்ட் பண்ண வேண்டிய கொஸ்டின், இந்தியாவுடைய முதல் துணை குடியரசுத் தலைவர் யார் அப்படிங்கறது நீங்க கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.